ஏன்னா இவங்க எல்லாம் சட்டத்தை மதிக்காத தீய சக்திகள், தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி. இவங்க எல்லாம் சட்டத்தை மதிக்காத தீய சக்திகள். ஹைகோர்ட்டாவே மையாவது. ஏன் மூளை இல்லாத கமிஷனர், மூளை இல்லாத கலெக்டர்? யாருக்கு அறிவில்ல? ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா, ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. ஒரு முஸ்லிமை பார்த்து வாயா வாயான்னு பேச தைரியம் உண்டா? எதோட கனெக்ஷன் கொடுக்கறான் பாத்தியா? என்ன வேணா பேசுவீங்களா? ஏன் இப்படி காப்பு விடாம அடிக்கிற? தடை பண்ணுவீங்களா? ஹிந்து விரோத தீய சக்திகள் நீங்கெல்லாம். தடுக்கிற எல்லாரும் குடும்பத்தோட நாசமா போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிப்பேன். நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. உங்க குடும்பமே நாசமா போகும். நீங்க எல்லாம் சொன்னா பழிக்கவே பழிக்காது. நான் ரொம்ப நல்லா இருப்பேன். வரட்டா? நீங்க என்னோட கோவில் மரம். என்னதுங்க? என்னோட கோவில் மரம். எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? அதுல ஆக்கிரமிச்சு இஸ்லாமிய தீய சக்திகள் கொடியேற்றி இருக்கான். டேய் சொம்பு திருடி, திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? அட என்ன பீகாரிங்கிறான் ஒரு முட்டாள். அப்புறம் பீகாரிக்காரன்னு பீகாரி தானே சொல்லுவா, அப்புறம் தமிழை நான் சொல்லுவேன். ஆலம் பூரா கடைசி வரைக்கும் நீ பீகாரி பீகாரி சில்றதான். உங்க பாதுகாப்போட நீங்க தான் பாதுகாப்பு. 12 மணிக்கு பாதுகாப்பு தரீங்க. நைட்டு 12 மணிக்கு இந்த மலையோட இன்ஸ்பெக்டர் நைட்டு 12 மணிக்கு பாதுகாப்பு இருட்டுல. டேய் தூம பாடு வாத்ததான் சொல்ற போறேன். போங்கடா. சொல்றேன் கேளுங்க. இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணல, இவரை அரெஸ்ட் பண்ணல. நீங்க ஒரு அரெஸ்ட் பண்ண கமிஷனர் குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. சொல்றேன் கேளுங்க. இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணல, இவரை அரெஸ்ட் பண்ணல. நீங்க ஒரு அரெஸ்ட் பண்ண கமிஷனர். உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ணெய்? இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. இந்த கலெக்டரும் கமிஷனரும் மாநில அரசாங்கத்தை விட இவங்க 2 பேரும் இந்து விரோதமா செயல்படுகின்ற தீய சக்திகளாக நமக்கு தெரிகிறார்கள். இப்படியே சுத்திட்டே ஒரு நாள் பைத்தியம் புடிச்சுதான் நான் சுத்த போறேன். அதோட இங்க இந்த விடுதலை சிறுத்தைன்னு ஒரு தேச விரோத தீய சக்தி அதனுடைய ஒரு நிர்வாகி பேசும்பொழுது, தமிழகத்துக்கு மாண்புமிகு பிரதமர் வரும்பொழுது அவரோட வெஹிக்கிளையே நான் அட்டாக் பண்ணுவேன்னு. அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி வச்சு அந்த தீய சக்தியை இன்னி வரைக்கும் கைது பண்ணல. ஆகும்ல பேதியில போவான் சாவான், தூக்குப்பிடி சாவு, ரயில் சாவு, ஒரு மருந்து சாவுல. அதாவது இங்க மாவட்ட நிர்வாகம் எவ்வளவு தூரம் இந்து விரோதமா இருக்கு. இந்துக்களின் ஒட்டுமொத்த பாதுகாவலர் நீங்க மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த அரசாங்கமே புணம் புதைக்கிறார் சார். என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா? காரணம் இந்துக்களுடைய புனிதமான தீபத்தூணை இந்த சட்ட மந்திரின்னு சொல்ற ஒரு சட்ட ஞானமே இல்லாத நபர் ரகுபதி, ஓ மூளை தான வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பயல அதான் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். அதை என்ன சொல்றாரு, புணம் புதைக்கிற இடத்துல தான் புணம் புதைக்கணும். ஆகவே ரகுபதி போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகள் நீங்க அதிகமா பேசாதீங்க. என்னடா சவுண்ட குடுக்குற? நாங்க அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. நான் ஐயர்லயே ஒரு ரவுடி ஐயர் ஆக்கும். நாங்க அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. இப்ப தை மாசம் பூசம் வருது, அதை ஒட்டி கார்த்திகை வருது. ஏன் தேவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அனுப்பையில அவசரமா பேசுறல. அதனால அதுக்குள்ள இங்க தீபம் ஏற்றணும். இங்க முருகன் தம்பி ரஹீம், கணேசன் மச்ச அப்துல் அப்படி ஒற்றுமையா வந்துட்டு இருக்கோம். அதை உடக்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அறிந்ததோட நாய்க்கு நீங்க ஏற்றலைன்னா ஆமா, காதல் தோல்வி தாங்காம ட்ரெயின்ல விழுந்து சாவ போறானா? நான் எப்படா சொன்னேன்? இந்த இஷ்யூ எலெக்ஷன் இஷ்யூவா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய ஹிந்து விரோத சக்திகளை வீட்டுக்கு அனுப்ப வீடு வீடாக ஹிந்து ஆர்வலர்கள் இதை எடுத்து செல்வார்கள். வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிருக்கும். நான் என்ன சொல்றேன், இந்த சர்க்காரு, இந்த கமிஷனர், கலெக்டர் எல்லாமே அடையாளம் தெரியாத ஆட்கள் தானே. சாரு அவரு பெரிய சாருங்க. சார பத்தி சொல்றதுன்னா ஒரு பெரிய புக்கே போடலாங்க. இத சொன்னோன்னு உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுது. துப்புணும் போல இருக்கு. அன்னைக்கே நான் கேட்டேன், இங்க அவரு டிசி பேர் என்ன, நீ எல்லாம் ஒரு மனுஷன் இனிக்கோ. அவர்கிட்ட அப்பவே நான் சொன்னேன், இங்க கள்ளத்தி மரத்துல எப்படி கட்டுறாங்க, டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? அதனால அதை உடனடியாக நிர்வாகம் கழட்டலேன்னா ஹிந்துக்கள், ஹிந்து ஆர்வலர்கள், முருக பக்தர்கள் போய் கழட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்று தமிழக அரசையும் இங்க இருக்கிற கலெக்டர் கமிஷனரை எச்சரிக்க விரும்புகிறேன். என்ன பண்றாங்க? சிபிஐக்கு உத்தரவிடணும்னு விஜயினுடைய கட்சிக்காரர்கள்
கோர்ட்டுக்கு போனாங்களா இல்லையா? நான் எங்கப்பா கொடுத்தேன், அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. அதை ஏற்று சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அப்போ சிபிஐ தகவல் கேட்காதா? இது ஏன் பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க? பண்ணி இருக்காங்க இல்ல பொடிமுக்கா, நீ தான் பண்ணனே. It is to get his information. ஆஹா, அமெரிக்கன் சிட்டிசன் அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. தமிழ்ல பேசு. செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த சம்பவத்தை பற்றி விஜய் அவர்களுடைய கருத்து என்னன்னு கேட்கறதுக்கு சிபிஐ கூப்பிட்டுருக்கு. வாட் இஸ் ஸ்பெஷல் இன் இட்? அது எதுக்கு கேள்வியா கேட்கறீங்க? நீ யாருன்னு அவனுக்கு தெரியும், அவன் யாருன்னு உனக்கு தெரியும், நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். எதுக்கு இந்த தேவையில்ல விளையாட்டுக்கெல்லாம்? சில கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா சென்சார் போர்டுல அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சு தானே சார் ஆக வேண்டியிருக்கு. காரணம் ராணுவத்தினுடைய யூனிஃபார்ம்ல யாராவது நடிக்கிறாங்க, அந்த ராணுவத்தினுடைய இதை பயன்படுத்துறாங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரியில முன்னதாகவே அதுக்கு அனுமதி வாங்க. ஏனுங்க ஆபீசர் மூஞ்சில கோல் போடுறீங்க? முக்கியமான பேப்பர் இல்லையா? அதனால பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அது சென்சார் போர்டு பாத்துக்கும். சென்டர் ஹஸ் காட் நோ கனெக்ஷன். நம்பிட்டேன் வா. புதிய கட்சி இணையும் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் வந்தவங்க. தமிழ்நாடு என்டிஏக்கு லீடர் யாரு? எடப்பாடியார். அவர் முடிவு பண்ணி அறிவிப்பார். புரிஞ்சதா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.